ஸோ இந்த படம் பார்க்கும்போது வந்து ரொம்ப எமோஷனலா நமக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அனிமின்றது வந்து நமக்கு வந்து நெனப்பிலே வராது. ஸோ அவ்வளோ சூப்பரா வந்து அந்த படத்த வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அது இல்லாம பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ இதில வந்து நம்ம கிட்ஸுக்கு சொல்லிக் குடுக்குற விஷயங்கள் வந்து நெறையா இருக்கு இந்த படத்து மூலியமா. ஸோ அதில 2 கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ 2 கேரக்டர்ஸுமே வந்து ட்வின்ஸ் அதில. ஸோ அதில ஒரு பொண்ணு வந்து ரொம்ப சைலன்ட்டு. ஸோ எந்த தப்பும் பண்ண மாட்டா. ஸோ இன்னொரு பொண்ணு வந்து ரொம்ப வாலுத்தனமா இருப்பா. ஸோ அந்த பொண்ணு என்ன நெனச்சுக்குவான்னா, நம்ம வந்து நெறைய தப்பு பண்ணிட்டோம். சாண்டா கிளாஸ் வந்து இன்னைக்கு 12:00 வந்து நமக்கு வந்து எந்த கிஃப்ட் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ சாண்டா கிளாஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஸோ மாத்தி வந்து ரொம்ப வந்து வாலுத்தனமா இருக்க பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் வச்சுட்டு போயிடுவாரு. வாலுத்தனம்லாம் பண்ணாத பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் வந்து வைக்க மாட்டாரு. ஸோ இவ என்ன பண்ணுவா அப்படின்னா நைட் 12:00 எந்திச்சு நமக்கு கிஃப்ட் வச்சிருக்காரு, தப்பா வச்சுட்டாரு போல. ஸோ நம்மளோட சிஸ்டருக்கு தான் அந்த கிஃப்ட் கிடைக்கும்னு சொல்லி அத மாத்தி வைக்கிறதாகட்டும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து மார்னிங் எந்திச்சு பார்க்கும்போது, ஸோ அவ பக்கத்துலயும் வந்து கிஃப்ட் இருக்கு. ஸோ சாண்டா கிளாஸ் வந்து என்னதான் வாலுத்தனம் பண்ணாலும் அவ வந்து கெட்டவ கிடையாது. ஸோ அவ சிஸ்டருக்காக தன்னோட கிஃப்ட்ட வந்து விட்டு குடுத்துட்டான்னு சொல்ட்டு, சாண்டா கிளாஸ் வந்து அந்த பொண்ணுக்கு திருப்பி கிஃப்ட் வைக்கிறதாகட்டும்.